பலரது கண்பட்ட காரணமாகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாக கூறி நடிகர் கூல் சுரேஷ் பூசணிக்காய் உடைத்து திருஷ்டி கழித்தார். நடைபயிற்சியின் போது ஏற்பட்ட தலைச்சுற்றல் காரணமாக நேற்று முன்தினம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதல்வருக்கு சில மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முதலமைச்சரை காண நடிகர் கூல் சுரேஷ் அப்போலோ மருத்துவமனைக்கு வந்தார். ஆனால் அவரை காவலர்கள் முதலமைச்சரை காண அனுமதிக்கவில்லை. இதையடுத்து மருத்துவமனைக்கு வெளியே செய்தியாளர்களை அவர் சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வெளியூரிலிருந்து படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு இன்று காலைதான் சென்னை வந்தேன். முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதி என்ற செய்தி கேட்டவுடன் பதறிவிட்டேன். எனக்கு தூக்கத்தில் கனவு வந்தது. அந்த கனவில் தமிழ்நாட்டில் உள்ள பலரின் கண்கள் முதல்வர் மீது பட்டதால் அவருக்கு திருஷ்டிப்பட்டு உடல் நலம் குறைவு ஏற்பட்டது போல தோன்றியது. ஆகையால் அவருக்கு திருஷ்டி கழிக்க வேண்டும் என்பதற்காக வடபழனி முருகன் கோவிலில் அர்ச்சனை செய்துவிட்டு அப்போலோ மருத்துவமனையில் பூசணிக்காய் உடைத்துள்ளேன். இனி 100 ஆண்டுகள் முதலமைச்சர் நீடழி வாழ்வார். நாளை முதல்வருக்காக திருவண்ணாமலைக்கு பாதயாத்திரை செல்ல உள்ளேன் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், மு.க.ஸ்டாலின் விரைவில் உடல் நலம் பெற வேண்டும் எனவும் நீடூழி வாழ வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். 2 நாள் முன்பு மு.க.முத்து மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக முதலமைச்சரை சீமான் சந்தித்திருந்தார். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜனும் ஆறுதல் தெரிவித்திருந்தார். இவையெல்லாம் தான் தமிழ்நாட்டின் அரசியல் நாகரிகம். முதல்வர் தற்போது உடல்நலம் சரி இல்லாமல் உள்ளார். அதனால் அரசியல் களத்தில் உள்ளவர்கள் அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசுவதை விட்டுவிட்டு வாய்க்கு வந்தபடி அரசியல் கருத்துக்களை அவர் மீது வைப்பது தவறு. இந்த நேரத்தில் யாரும் முதல்வர் மீது எந்த குறையும் சொல்ல வேண்டாம் என கூல் சுரேஷ் வேண்டுகோள் விடுத்தார்.